ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நான் பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்ட் 2 போடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரொமோ வந்திருக்கு போல். ப்ரொமோ சும்மா ஃபயர் விடுது போல் இருக்குங்களேங்க. நான் எப்பயுமே ப்ரொமோ பற்றிலாம் பேச மாட்டேன். இது ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக ஸ்பெஷல் என்ட்ரியாக இருக்கிறதுனால பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிரஜின் சாண்ட்ரா போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு பிரஜின் தான் போகிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் சாண்ட்ரா போகிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் அமித் பார்கவ், இவங்கெல்லாம் வந்து வெளியிலேயே வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோ வீடியோஸ்லலாம் அமித் பார்கவ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமித் பார்கவ்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லைவ் சாட்லலாம் பேசியிருக்காரு. ஆடியன்ஸ் கூட பேசிவிட்டு, நீங்கள் உள்ளே போய் இதை பண்ணணும் சார், அதை பண்ணணும் சார்னா, நான் போய் அன்பு கேங் உடைக்கணும் அப்படிலாம் பேசி, இதெல்லாம் எந்த சீசன்லையும் நடந்ததில்லை. இந்த சீசனில் அப்போ வெளில வந்து பார்த்துட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் வந்து யார் வெளில வைல்டு கார்டாக வந்து போகிறாங்கன்றது கூட கொஞ்சம் வந்து ஓரளவு கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. இல்லை அப்படி இப்படி லீக் ஆகிடும். ஆனால் யாருன்றதை ஓப்பனாக இவங்க ப்ரொமோவும் போட்டுட்டு அவங்கக்கிட்ட லைவ் சாட்டாக ஆடியன்ஸ் பேசியிருக்காங்க. அவர் வந்து யூடியூப்பில் பேசியிருக்கார் போல இருக்குது. அப்போ வந்து நான் போய் அன்பு கேங்க உடைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்வை கேள்வி கேட்பேன் அப்படின்லாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த சீசனில் நடக்கல. ஸோ ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அமித் பார்கவ் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அவர் கனடா பிக் பாஸ் இருக்குது இல்லைங்களா, கனடா பிக் பாஸில் வந்து பிக் பாஸாகவே இருந்திருக்காரு. ஸோ அந்த வாய்ஸ் நம்மளுக்கு தமிழ் பிக் பாஸில் வர மாதிரி வாய்ஸாகவே இருந்திருக்கார் போல். ஸோ அந்த நுவான்சஸோ அந்த டீம் கூட ஒர்க் பண்ண அந்த நாலேஜோ அவருக்கு இந்த சீசனில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லை எப்படி அவரோட ப்ளே வந்து யூனிக்காக இருக்க போகுதுன்றது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிக் பாஸாகவே வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த டீமோடது எப்படி அந்த ஒர்க்கு இருக்கும், அவங்க எந்த மாதிரி விஷயங்களை எடிட் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டென்ட்டாக மாற்றுவாங்கன்ற நாலேஜ் இருக்கும் இல்லைங்களா அந்த டீம் ஒர்க்கில். மேபி அதை இங்கே யூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திவ்யா கணேஷ் வந்து கமருதனோட ஏதோ ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அது ஒரு பக்கம். அப்புறம் பிரஜின் சாண்ட்ரா தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க கப்பலாக போயிருக்காங்க அப்படின்னும் போது நேற்று தான் விஜய் சார் சொன்னார், ஃபேமிலியாக குரூப்பெல்லாம் ஆடக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்க எந்த பாண்டிங் அக்கா தங்கச்சி பாண்டிங்க, அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கு, இதெல்லாம் வெளில போய் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இப்போ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கில் உள்ளே போகிறாங்களே, இவங்க எப்படி கேம் ஆடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, இது வந்து மலையாள பிக் பாஸில் ஆல்ரெடி வந்திருக்குங்க. அப்போ எப்படி என்னங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் ஒன்றா உள்ளே போகும்போது ஒருத்தரை நாமினேட் பண்ணால் இன்னொருத்தரையும் சேர்த்து தான் பண்ணணும். எதுவாக இருந்தாலுமே ஒருத்தரை பண்ணால் இன்னொருத்தர் கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சொன்னால் இவங்களுக்கோ வலிக்கும், இல்லை இவங்க அழுதா அவங்களுக்கும் அழுக வரும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பினா 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பணும். ஒருத்தருக்கு டாஸ்க் கொடுத்தா 2 பேருக்கு கொடுக்கணும். ஒருத்தர் நாமினேட் பண்ணால் இன்னொருத்தருக்கும் நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக அவங்கவுங்க கேம் அவங்க ஆடி இருக்காங்க. இப்போ இங்கே வந்து தமிழ் அது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இப்போ ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போனோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோலலாம், நீங்கள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு எல்லார்கிட்ட பேப்பர் பென் கொடுக்குறாங்க, எழுதுறாங்கன்னும் போது அதெல்லாம் கிழிச்சு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்வதி தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் காட்டுறாங்க. இதுலேயும் பார்வதி தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்வதி தான் காட்டுறாங்க. நான் நானாக வந்திருக்கேன் அப்படிங்கும். இதுதான் உங்கள் ரியலா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டவனும் அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சு வந்து ட்ராஷில் போட்டுடுறாங்க. அரோராவுக்கு வந்து அது அரோரா சும்மா அப்படி வந்து பார்வை ஒன்று பார்த்தாலே அழுதுருவாங்க. ஃபஸ்ட் வீக்கில் விஜேஎஸ் வந்து சும்மா அப்படி சொன்னார், அதுக்கே என்ன இவர் இப்படி திட்டுறாருன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் போன வாரமும் வந்து டீம் வச்சு நல்லா வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது, நேற்று வாங்கினதே அவங்கவுங்களுக்கு வந்து உள்ளுக்கு இருக்கும், அந்த சூடே இன்னும் ஆறலை அப்படின்னும்போது இவங்க சுட சுட ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போய் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை வந்து அவங்க சொன்ன அந்த ரீசன் எதுக்காக வந்திருக்கீங்க உள்ளன்னு சொல்கிறதுல அந்த ரீசன் சரியில்லை, எங்களுக்கு அக்செப்டபிளாக இல்லைன்னா நாங்கள் கிழிச்சு போட்டுருவோன்ற மாதிரி சாண்ட்ரா வந்து அது கிழிச்சு போட்டதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பாரு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அரோரா வந்து சோ ரூட் அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ கேம் ஆடிட்டு இருக்கவங்க, அதாவது அரோரா சரி விட்டுருங்க, அவங்க மிக்சர் கண்டென்ட், ஆனால் கேம் ஆடிட்டு இருக்க பாரு வந்து இது ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நானாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கே அந்த நிலமைன்னா, அப்போது 4 வாரமாக ஒன்றுமே பண்ணாதவங்க நிலமை கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யாலாம் என்ன ஆவாங்கன்னே தெரியல. போக போக தான் பார்க்கணும். ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல தோணுச்சுன்னா, நீங்கள் வரும்போதே இவ்வளோ ரூடாக இருக்கீங்க, ஓகே, இது பார்க்க நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கணும். ஆனால் அகெயின் நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இது நிறைய சீசன்ஸில் நடந்திருக்கு. ஒயில்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வரவங்கள உள்ளே இருக்கவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரேகிங் பண்ணுவாங்க. ஆனால் புது விதமாக இவங்க வந்து அவங்க ரேகிங் பண்ணுற மாதிரி இவ்வளோ ரூடாக வராங்கன்னும் போது ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இல்லை மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் இந்த சரக்கு செல்லுபடி ஆகுங்க. வெளில இருக்க
இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வந்திருப்பாங்க எல்லாம். அதுக்கப்புறம் கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் உட்காந்து பேசி தான் ஆகணும், பழகி தான் ஆகணும், சேர்ந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். இல்லை ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மறுநாள் சண்டை போட்டாலும் மறுநாள் பார்க்கணும் போது நீங்கள் ஃபஸ்ட் டேவோ இல்லை ஸ்டார்டிங்லேயோ பண்ண இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே சொல்லுவாங்க தவிர கேமாக பாருன்னு தனக்குன்னு வந்தால் தான் தலைவலியோ வயிற்று வலியும் தெரியுன்ற மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல இது பர்சனலாக ஹிட் ஆயிடுதுன்னா அது மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் போது அந்த கான்சிக்வன்சஸையும் உங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பவரோட ஏதோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களை டைரக்ட் நாமினேஷனில் போடுறதுக்கான பவராக இருக்கலாம். என்னங்க அந்த வீட்டில் ஸ்பெஷல் பவர்னால் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது எங்கன்னாங்க நாமினேஷன் பவர் தான். ஒன்று யாரையாச்சும் டேரெக்டாக நாமினேட் பண்ணலாம், இல்லைனா இவங்க நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் மெயின் பவராக இருக்கும். என்ன கேட்டால் இப்போ கலையரசன் விவிக்ட் ஆனதுனால அந்த நாமினேஷன் பாஸ் பற்றியே பேசலை. மேபி இன்றைக்கி பேசுவாங்களா இல்லை அப்படியே டீலில் விட்டுருவாங்களா, நம்பத்து போன பட்டா சைடுமா அப்படிங்கிறது தெரியல. அது ஒன்று இருக்குது. அப்புறம் கனிக்கு இருக்க நாமினேஷனை கூட கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் வருது. எனக்கு இன்னும் அது கன்ஃபார்மாக தெரியல. அப்போ வந்து இல்லைனா இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்கலாம். 1 வீக்குக்கோ 2 வீக்ஸ்க்கோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அது நாமினேஷன் அந்த தைரியத்தில் தான் இவங்க வந்தோடனே ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் வந்தோடனே வைல்டு கார்டு தான் எல்லாருமே போடுவாங்க நாமினேஷனில். ஸோ அந்த பாஸ் வந்து ஸ்டார்டிங்கே வந்துருச்சு போது அதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ பாரு யார் கூடயும் அந்த வீட்டில் ஒத்து போகலை, பாரு எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறா, அவளால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு படி மேலே சேண்ட்ரா இருப்பாங்க போல இருக்குது. இப்போ ஜனங்க பாரு சேண்ட்ரான்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இப்போ இவங்க கேம் சூடு பிடிக்குதுன்னா இவ்வளோ நாள் அது சுட வச்சுருந்தது பாருதான்றது மறுக்க முடியாத உண்மை தான். இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். பட் ஆனால் இந்த ரூட்னஸ் வந்து செல்லுபடி ஆகுமான்னு எனக்கு கேட்டால் மேக்ஸிமம் 1 வீக் 10 days. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து வேறு வழி இல்லைப்பா, இந்த கும்பலில் நம்மளும் சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த இதுக்கு வந்து தான் ஆகணும், அந்த கிரவுண்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னும் போது அது வரைக்கும் கொஞ்சம் சுட தான் போகுன்றது எந்த டவுட்டும் இல்லை. தேங்க்யூ கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மிச்ச பார்ட் போடாத பார்ட்ஸ்லாம் நான் போடுறேன். தேங்க்யூ.